கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி எபிரெயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதுல மிடில் பகுதியில, மத்திய பகுதியில் உள்ள வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த வாலிபன் ஒருவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை விரும்பி அவளோடு பழகி வந்தான். ஒரு நாள் அந்த பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகும் நிலைமை ஏற்பட்டது. அவன் அவளை திருமணம் செய்ய விரும்பியும் அவனுடைய பெற்றார் தங்கள் குடும்ப அந்தஸ்திற்கு அந்த பெண் பொருத்தமானவள் அல்ல என்று கூறி பல காரியங்களை செய்தனர். இறுதியில் அவனை அந்த பெண்ணை விட்டு பிரித்து தனியே அழைத்து அவனை கொண்டு போய்விட்டார்கள். சில காலம் சென்ற பின்பு அவன் நிம்மதியற்றவனாக மாறினான். அதன் விளைவாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானான். வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க அவனுடைய பெற்றோர் முயற்சித்தும் அவன் சம்மதிக்கவில்லை. நடந்தது எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோமே, முடிந்து போன விஷயங்களை நீ ஏன் இப்படி நினைத்து கொண்டு உன்னை அழித்து கொண்டிருக்கிறாய் என்று பெற்றோர்கள் புலம்பினார்கள். அதற்கு அந்த வாலிபன், நான் செய்த தவறை உங்களால் மறக்க முடிகிறது, என்னால் மறக்க முடியலையே என்று அவன் பதில் கூறினான். ஆம் பிரியமானவர்களே, பாவம் மனிதனை பல விதங்களில் பாதிக்கும். நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை பிறர் மறக்கலாம். அவற்றை அவர்கள் சாதாரண விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் அவைகளை மறப்பதுதான் கடினம். நாம் அவைகளை சாதாரணமான விஷயங்களாக எடுத்துக்கொண்டு மனசாட்சியின் உறுத்தல்களுக்கு தப்புவது ரொம்ப சிரமம். எனவேதான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்துல அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. அதுல ஆதாம் ஏவாளுங்கிற பாத்திரம் ஆரம்ப பாத்திரம். அதன் பின்பாக தாவீதுங்கிற பாத்திரம் அது விசேஷித்த பாத்திரம். தாவீது தன் மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்தான். தான் செய்த தவறுகளை அவனால் மறைக்க முடிந்தது. ஆனால் அந்த தவறுகளினால் விளைந்த நிம்மதி கேடுகளோடும் மனசாட்சி ஏற்படுத்திய காயங்களோடும் அவனால் சாதாரணமாக தொடர முடியவில்லை. அந்த வேதனையின் விளைவாக வந்ததே தான் சங்கீதம் 51. பாவம் இனிமையாக துவங்கும், ஆனால் கசப்பாகவே முடியும். எனவே பாவங்களையும் தவறுகளையும் தவிர்க்க தள்ளிவிடவும் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாவம் உள்ளே வந்தது. அதனால அவர்கள் தேவனுடைய முகத்தை நேர்முகமாக தரிசிக்க முடியவில்லை, நேர்முகமாக பேச முடியவில்லை. அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் மரத்தின் பில் ஓடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
பாவத்தை உள்ள கொண்டு வரதே பிசாசு. அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அந்த ஆசீர்வாதத்தை இழக்க செய்வதுதான் பாவம். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 7 விதமான ஆசீர்வாதங்களை இழந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பாவமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளே வருமானால் அவனுடைய வாழ்க்கை நிம்மதி இருக்காது. பாவம் செய்யும் போது அது ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆரம்பம் ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா பின் விளைவு மனசாட்சி உள்ளவர்களுக்கு அது மிகவும் வேதனையா இருக்கும். அறியாமையின் காலத்திலே செய்த எல்லா தவறுகளையும் தேவன் நமக்கு மன்னிக்கிறார். இது பாவம் என்று அறிந்த பின்பு நாம் செய்வது பெரிய தவறு. உலகத்தான போல நம்ம வாழ்ந்தால் அது மனசாட்சியில சூடுண்ட பொய்யரை போல் காணப்படும். அதனால் பாவம் இன்னதென்று உணர்த்தப்படாதபடி அவர்கள் பாவம் செய்கிறார்கள். இந்த பாவத்தை உணர்த்துவதற்கு தேவன் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்திலையும் அவர்கள் பூரணப்படலை. அப்படின்னா அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் உலக இரட்சகராகவும் பாவிகளை இரட்சிக்க வந்த இயேசுவாகவும் இந்த பூமியில 3.5 ஆண்டு காலங்கள் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் சிலுவையிலே எல்லா பாவங்களையும் சுமந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு மன்னிப்பும் பாவத்துக்கு நிவாரண பலியாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தம்மையே அர்ப்பணித்தார். மனிதர்கள் பாவம் என்னதென்று அறியவும் உணரவும் உணர்ந்து மனஸ்தாபப்படவும் மனம் பாதிக்கப்பட்டு மனம் திரும்பவும் இயேசு இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, பாவம் உள்ளே வரும்போது அந்த குடும்பம் என்ன ஆகும்? இல்லை ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? தாவீது பாவம் செய்தது உண்மை. பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டான், பாவம் செய்துட்டான். முதலாவது ஒரு அடுத்த பெண்ணை எடுத்தது, அடுத்தவனுடைய மனைவி எடுத்தது, கொலை செய்தது, கற்பனைகளை மீறினது, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இந்த 2 காரியத்தை அங்க மீறுதலை நாம் பார்க்கிறோம். ஆனா அவன் ராஜா, அதனால பாவத்தை ஈஸியாக மறைக்க முடிஞ்சது. தேவன் அதை கவனித்தார். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அவர் பாவத்தை செய்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் அவருக்கு அந்த பாவத்தை உணர்த்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த தீர்க்கதரிசி நல்ல ஒரு கதையை சொல்லி அதற்கு தீர்வு காண அவர் முயற்சித்தார். அந்த கதையை கேட்ட ராஜா அதற்கு தீர்ப்பும் சொல்லிவிட்டார். யார் அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு கேள்வியை ராஜா எழுப்பும்போது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு பதில் என்ன சொல்வது? ஐயோ, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே மனம் திரும்புவதை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாவம் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. பாவம் ஒரு மனிதனை நிம்மதியாக இருக்கக்கூடாது. பாவம் எப்போது அவனுடைய கண்களுக்கு முன்பாக வரும். தாவீது சொல்ல, என் பாவம் எனக்கு முன்பாக வருகிறது. இந்த பாவ சோதனை யார் தப்பிக்க முடியும்? இந்த பாவத்தை அனுபவித்த பின்பு அதுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையை புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது?
கிறிஸ்து இயேசு சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மறுபடியும் அந்த மனிதனை ஒரு பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றும்படியாக. அப்ப ஒரு பாவத்து நிமித்தமாக தாவீதினுடைய குடும்பம் முழுவதும் சீரழிஞ்சு போச்சு. அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், பெற்றோர்கள் என்ன ஆவியை உடையவர்களாய் இருக்கிறார்கள், அது பிள்ளைகளை நிச்சயமாக தாக்கும். தாவீதினுடைய தீர்ப்பின்படி அந்த ஒரு ஆட்டுக்கொட்டைக்கு பதிலாக 4 தனியா திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு சொன்னது தாவீது. முதலாவது தன்னுடைய மகள் தாமாரை அவனுடைய குமாரனே அம்னோன் கெடுத்து போடுகிறான். இரண்டாவது அம்னோனை அப்சலோம் வெட்டி போடுகிறான். தாவீதினுடைய மர்மனையாட்டிகளை ஒப்பரியின் மேல் அப்சலோம் கெடுத்து போடுகிறான். அப்சலோம் கடைசியில் கர்வாலி மரத்தில் தொங்கி யோவாப் அவனை கொண்டு போடுகிறான். நன்றாக கவனிங்க, 4 விதமான தீர்ப்பு, 4 தனியாக கொடுக்க வேண்டும். அதன் பின்பாக தாவீதால எதையும் பேச முடியல. ஆனால் தாவீது தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டான், அந்த பாவத்தை மறந்தான், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் கண்டார். அன்பானவர்களே, நம்ம எல்லாரையும் தேவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக பார்க்கிறார். இப்படிப்பட்ட பாவங்கள் வாழ்க்கையில் மோதுவது சகஜம். இந்த பாவத்தை எதிர்த்து போராட வேண்டியது நமக்கு அவசியம். பாவம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டியது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணமாக இருக்க வேண்டும். அடியானுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் தேவனை அறியாத, கிறிஸ்து அறியாத, பரிசுத்த வேதாகமத்தை தொடாத காலத்தில், இந்த சத்தியங்கள் அறியாத காலத்தில் அடியானும் ஒரு பாவிதான். ஆனா இந்த பாவியையும் கர்த்தர் சந்திச்சார், கர்த்தர் தொட்டார். இருதயம், மனசாட்சி பாதிக்கப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8 எப்போது நான் அபிஷேகம் பெற்றனோ அப்போது உணர்த்தப்பட்டேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது ஒரு பாவம் உள்ள இருக்க முடியாது. எல்லா பாவத்தையும் அப்படியே வெளியரங்கமாக்கிடுவார். கண்ணுக்கு முன்னாடி நிழலாட்டமா ஓடும். ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கம் பெற்று அவருடைய கிருபைக்குள்ள பிரவேசிக்கிற எந்த மனுஷனாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த 40 நாள் லெந்து நாட்கள்ல 40 நாள் உபவாசங்கிற பெயரில் வாழுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டிய காலம் இது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படுத்து கிடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு தப்பிப்போம். தப்ப முடியாத போக்கையும் வழியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறார். அதை பின்பற்றுவோம், கடந்து போவோம், நித்திய ஜீவன் அடைவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். இன்று நீ விரட்ட மறுக்கும் தவறுகளை நாளை நீ விரட்ட முயன்றாலும் அது விலகி போகாது என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான். அதனால கர்த்தருடைய கிருபைக்குள்ள கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.